பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 29:19 பாருங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கும் பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானமே அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனை கொடுக்கிறார். பலனை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நமக்கு பலனும் வேணும், சமாதானம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். 3 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். முதலாவதாக நம்ம பலன் வேணும். பலன் இல்லாமல் எந்த காரியமும் நம்ம செய்ய முடியாது. சமாதானம் இல்லாமல் எந்த காரியமும் நம்ம செய்ய முடியாது. ஆசீர்வாதம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம தேவன். ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு தேவை. அதனால் நம்ம தேவன் சொல்கிறாரு, ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுப்பேன், பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பேன். அப்போ நம்ம தேவன் உங்களுக்கு சமாதானம் கொடுத்து பலனை கொடுத்தும் ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன காரியத்தில் பலவீனமாக இருக்கீங்களோ அந்த காரியத்தில் பலனை கொடுக்குறாரு. சமாதானம் எந்தெந்த காரியங்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த காரியங்களில் சமாதானம் கொடுக்குறாரு. எந்தெந்த காரியங்களில் ஆசீர்வாதம் குறையாக இருக்கிறதோ அந்த காரியங்களெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்குற தேவனாக உங்களுக்கு இருக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை தேவனுக்கு கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி. இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. அதே போல் ஏசாயா 50:4 பாருங்கள். இலைப்படிந்தவர்களுக்கும் சமாதானத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நானே அறியும்படிக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கும் கல்விமானின் நாவையே தந்தருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இல்லைப்படுவதற்கு சமாதானத்திற்கேற்ற வார்த்தை அவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குற தேவனாக இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்குற தேவன். அதே போல் நீங்கள் பாருங்கள், 41 ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, தைரியம் சொல்கிறார் பாருங்கள். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு சமாதானம் கொடுக்குறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், சகலமும் என்ன பண்ணுறேன், உனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தைகளெல்லாம், இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வதித்து என்னென்ன காரியங்களை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுத்தார். பயப்படாமல் நீங்கள் இருங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தை தேவனீர் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சுவாமி. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் என்ன காரியங்களை கர்த்தாவை சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, பயத்தோடு இருக்கிறாங்களோ, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து நீர் ஆசீர்வதித்து அவங்களை பலப்படுத்துங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.